மக்கள் மனதில் பல கேள்விகள். அதில் சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல இதோ வருகிறார் மாவலி மன்னன். என்ன அமைச்சரே, கேள்விகள் தயாராக உள்ளதா? தயாராக உள்ளது மன்னா. கேளுங்கள். கர்நாடகாவில் இனவெறியை தூண்டும் வாட்டாள் நாகராஜ், காவிரி பிரச்சனையில் ஜெயலலிதாவின் செயல்பாடுகள் தான் எங்களை கொந்தளிக்க வைக்கிறது. கருணாநிதி முதலமைச்சராக இருந்திருந்தால் எங்களுக்கு எதிராக செயல்பட மாட்டார் என்கிறாரே. எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா என்று தமிழக முதல்வர்கள் மாறி மாறி வந்தபோதும் காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை முழுமையாக நிலைநாட்ட முடியாத சூழலை கர்நாடகம் உருவாக்கி வருகிறது. அதனால்தான் தமிழகம் சட்ட ரீதியான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. அதே நேரத்தில் அண்டை மாநில முதல்வருடன் நட்பு ரீதியான அணுகுமுறையில் தண்ணீர் பெற்று கலவரமோ உயிர் பலிகளோ நிகழாதபடி செயல்படும் ராஜதந்திரம் எம்ஜிஆர், கலைஞர் ஆகியோரின் ஆட்சி காலத்தில் இருந்தது. கர்நாடக முதல்வர் குண்டுராவை நேரில் சந்தித்து அவர் வீட்டில் சாப்பிட்டபடியே காவிரி தண்ணீரை திறந்துவிட ஏற்பாடு செய்தவர் எம்ஜிஆர். இந்த பிரச்சனையை கலைஞரும் கவனமாக கையாண்டிருக்கிறாரே. ஆமாம், அதுபோல JH பாட்டீல், SM கிருஷ்ணா, எடியூரப்பா போன்ற கர்நாடக முதல்வர்களை சந்தித்து நட்புடன் பேசி எவ்வித கலவர சூழலும் ஏற்படாத வகையில் தண்ணீர் கிடைக்க செய்தவர் கலைஞர். வீரப்பனால் கன்னட நடிகர் ராஜ்குமார் கடத்தப்பட்ட போதும், கர்நாடக வனத்துறையினர் 9 பேர் கடத்தப்பட்ட போதும் நக்கீரன் ஆசிரியரை இரு மாநில அரசு தூதராக நியமித்து வெற்றிகரமான மீட்பு பணி மூலம் கர்நாடகாவில் வாழும் தமிழர்களின் உயிரை காப்பாற்றியது கலைஞர் அரசு. ஆனால் கர்நாடக முன்னாள் அமைச்சர் நாகப்பாவை வீரப்பன் கடத்திய போது தமிழக முதல்வரான ஜெயலலிதா அதிரடி நடவடிக்கை என்ற பெயரில் போலீஸை காட்டுக்குள் அனுப்பியதன் விளைவாக நாகப்பாவின் உயிர் பறிபோனது. 1991 பங்காரப்பா முதல்வராக இருந்தபோதும் 2016 சித்தராமையா முதல்வராக உள்ள போதும் காவிரி கலவரங்கள் கர்நாடகாவில் வெடித்த நிலையில் அரசு நட்புறவு ரீதியான ராஜதந்திர நடவடிக்கையை மேற்கொள்ளவே இல்லை. அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்பாவிகள்தான். ஜேவின் இருமாப்பு கடந்த 5 ஆண்டுகளாக மேட்டூர் அணையை உரிய தேதியில் திறக்க முடியாத நிலையையும் உருவாக்கியுள்ளது. தமிழகத்துக்கு தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடகாவை கண்டிக்கவும் தண்டிக்கவும் இனி என்னென்ன செய்தால் நலன் பயக்கும்? நதிநீர் பங்கீடு தொடர்பான சட்ட விதிகளை சரியாக நடைமுறைப்படுத்தினாலே போதும். அது மத்திய அரசின் கையில் உள்ளது. மத்தியில் ஆட்சி செய்யும் கட்சிகளுக்கு கர்நாடகாவிலும் ஆட்சி செய்யும் வாய்ப்பு மாறி மாறி அமைவதால் தமிழகத்தை வஞ்சிக்கிறார்கள். நடுவர் மன்றம் உத்தரவிட்டு உச்சநீதிமன்றம் ஆணையிட்டு மத்திய அரசு இதழிலும் வெளியிடப்பட்ட பிறகும் நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் காவிரி மேலாண்மை வாரியத்தை இந்தியாவை ஆளும் அரசு அமைக்கவில்லை. ஈழத்தமிழர், கச்சத்தீவு, காவிரி போன்ற பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளியே கிடையாதா? தீர்வு இல்லாத பிரச்சனைகள் ஏதுமில்லை. தீர்வுக்கு பிறகு பிரச்சனைகளே உருவாகாது என்பதற்கும் உத்தரவாதமில்லை. எனினும் நீங்கள் குறிப்பிட்டுள்ள இந்த நீண்டகால பிரச்சனைகளை சுயநல அரசியல் லாப நோக்கம் இல்லாமல் அணுகியிருந்தால் எப்போதோ தீர்வு கிடைத்திருக்கும். காவிரி பிரச்சனையில் ரஜினிகாந்த் தலையிட வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சொல்லியிருக்கிறாரே. அதற்கு நான் என்ன சொல்வது? இயக்குனர் அமீரின் பதிலை கேளுங்கள். வெக்கமா இல்லை? எப்படி வெக்கம் இல்லாமல் மான ரோஷம் கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லாமல் நீங்களும் டிவி முன்னால் நின்று பேட்டி கொடுக்குறீங்கன்னே தெரியல. ரஜினிகாந்தா என்கிட்ட வந்து ஓட்டு கேட்டார். ரஜினிகாந்தா மேக் இன் இந்தியான்னு என்கிட்ட சொன்னார். ரஜினிகாந்தா கிளீன் இந்தியா சொன்னார். ஓட்டு கேட்க நீங்கள் வருவீங்க, பிரச்சனையை தீர்க்க ரஜினிகாந்த் வரணுமா?